நிகழ்தகவு. வரதட்சணை கேட்டு மருமகளை சித்திரவதை செய்த மாமியார். உடம்பில் நெருப்பு பற்றியபடி நடுரோட்டில் அலறிக்கொண்டு ஓடி வந்த இளம்பெண். தாய் பேச்சை கேட்டு மனைவியை தீயிட்டு எரித்து கொன்ற ராணுவ வீரர். கூண்டோடு குடும்பத்தை கைது செய்த காவல்துறை. குற்றவாளி போலீசில் சிக்கியது எப்படி? நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு என்ன? வழக்கமாக காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டுருவாங்க ஸ்ரீவித்யா. எப்பவும் மங்களகரமாக இருக்கிற அந்த வீட்டில் 2017 டிசம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 9 மணி ஆகியும் வீட்டில் இருந்து யாரும் வெளியில் வரல. ஆனால் வீட்டுக்குள்ள ஸ்ரீவித்யாவும் அவங்களோட கணவர் செல்வகுமாரும் மாறி மாறி கத்துற சவுண்டு மட்டும் கேட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில ஏதோ சண்டை போலன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் ஸ்ரீவித்யா உடம்புல நெருப்பு பற்றி வலியால கதறிக்கிட்டே ஓடி வந்திருக்காங்க. ஸ்ரீவித்யா உடம்புல நெருப்பு பற்றி ஓடி வந்ததை பார்த்து கதறின மக்கள் உடனே அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனா ஸ்ரீவித்யா சிகிச்சை பலனளிக்காம இறந்துட்டாங்க. மகள் இறந்து போயிட்டா அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியில உறைஞ்சு போன பெற்றோர் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆசையா பெத்து வளர்த்து கட்டி கொடுத்த மகள் எரிஞ்சு போய் சடலமா இருந்ததை பார்த்து பெத்தவங்க நொறுங்கி போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டப்ப வழக்கமா நடக்கிற மாதிரி சண்டை வந்துச்சுனோ அதுல கோவப்பட்டு ஸ்ரீவித்யா ட்ரெஸ்ல நெருப்ப பத்த வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு கணவர் செல்வகுமார். எங்களோட மக எந்த பிரச்சனை வந்தாலும் தற்கொலை பண்ணிக்க மாட்டா, வேற என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீவித்யாவோட அப்பா பாலகிருஷ்ணன். அடுத்து அங்க வந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு செல்வகுமார் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்களோட கேள்விக்கு முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லியிருக்காரு செல்வகுமார். அதை நோட் பண்ண போலீஸ் செல்வகுமாரை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் ஸ்ரீவித்யாவோட மரணம் தற்கொலை இல்ல கொலைங்கிறது தெரிய வந்திருக்கு. சிவகங்கை காளையார் கோவில் கீழ வளையம்பட்டி கிராமத்தில் உள்ள செல்வகுமார் ஸ்ரீவித்யா தம்பதிக்கு 2014 கல்யாணம் நடந்திருக்கு. செல்வகுமார் ராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. கல்யாணம் ஆகி 6 மாசம் சந்தோஷமா இருந்த ஸ்ரீவித்யா அதுக்கப்புறம் புகுந்த வீட்டில் படாத பாடு பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸ்ரீவித்யா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனாலும் புகுந்த வீட்டில் நம்ம பொண்ணை ஏதாச்சும் பேசிடக்கூடாதுன்னு தங்களால் முடிஞ்ச நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்ரீவித்யாவோட பெற்றோர். ஆனால் தன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நகை பணம் கார்லாம் வேணும், உங்க அம்மா வீட்டில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி ஸ்ரீவித்யாவை டார்ச்சர் பண்ணியிருக்கான் செல்வகுமார். அடுத்து கொஞ்ச நாள்லயே ஸ்ரீவித்யா கர்ப்பமாயிருக்காங்க. அந்த நேரத்தில் செல்வகுமாரோட அம்மா வள்ளியும் அப்பா வேலுச்சாமியும் சேர்ந்து ஸ்ரீவித்யா கிட்ட 10 லட்சம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சத்துக்கு நான் எங்க போவேன், சும்மா அது வேணும் இது வேணும்னு சொன்னா எங்க வீட்டில் பணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டு கோவப்பட்டிருக்காங்க. மனைவி கர்ப்பமா இருக்கிறா அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம கூட சேர்ந்து செல்வகுமாரும் டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஆனா புகுந்த வீட்டில் அனுபவிக்கிற சித்திரவதைய ஸ்ரீவித்யா தன்னோட வீட்டில் சொல்லல. அதுக்கு பிறகு ஸ்ரீவித்யாவுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. கொஞ்ச நாள் சைலண்டா இருந்த செல்வகுமார் மறுபடியும் குடும்பத்தோட சேர்ந்து ஸ்ரீவித்யா கிட்ட பணம் கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்கான். சம்பவத்தன்னைக்கு கணவன் மனைவி இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஸ்ரீவித்யா சத்தம் போட்டு கத்தியிருக்காங்க. பக்கத்துல நின்னுட்டு இருந்த மாமியார் வள்ளி என் மகன் கண்ணு முன்னாடியே குரலை வசதி பேசுறியான்னு கேட்டு மகனை ஏத்தி விட்டுருக்காங்க. அம்மா சொன்னதும் பொங்கி எழுந்த செல்வகுமார் மனைவிய சரமாரியா அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க மேல மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்தி இருக்கான். அதுல உடம்பு ஃபுல்லா தீ பற்றி துடிச்ச ஸ்ரீவித்யா சிகிச்சை கை கொடுக்காம இறந்து போயிட்டாங்க. அடுத்து செல்வகுமார், வள்ளி, வேலுச்சாமின்னு மொத்தம் 5 பேரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலுச்சாமி உடல்நிலை குறைவால இறந்துட்டாரு. சிவகங்கை மகிழா நீதிமன்றத்தில் 8 வருஷமா நடந்துட்டு வந்த இந்த கேஸ் 2 நாளைக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்திருக்கு. வரதட்சணை கேட்டு மனைவியை கொன்னுட்டு நாடகமாடிய செல்வகுமாருக்கு ஆயுள் தண்டனையும் மாமியார் வள்ளிக்கு 2 ஆண்டு சிறையும் வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு.
நிகழ்தகவு.